Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா, we are going to see about so உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அந்த சில உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் பத்தி நம்ம வந்து ஒரு டீடைல் பிக்சரா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் கிவ் யுவர் ஹைப் பிகாஸ் உங்களோட ஹைப் த்ரூ தான் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் அஸ் வெல் அஸ் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்களோட லைஃப்ல ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்காக. ஸோ தட்ஸ் த ரீசன் ஐம் ஜஸ்ட் சேயிங் யூ. கைண்ட்லி ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். Seriously, like this energy, I really in love with this energy. அப்படின்னு தான் சொல்ல முடியும். Like either like both the side. So beautiful cards, so beautiful cards. Literally எனக்கு இந்த மாதிரிலாம் cards வர்றது ரொம்பவே பிடிக்கும். I just show you, okay? I just show you. You can see this thing, okay? The soulmate kind of vibe இங்க வந்திருக்கு. The king and queen, the both king of wands and queen of wands ஓட card. And as well as we can see that the lover card as well here, right? So beautiful energies guys, really so beautiful energy. And then எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட அவுட்கம் நம்ம வந்து பார்த்தாலுமே it was be like so beautiful. I really love the illustration. ஓகே. ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இப்போ வென் கம்ஸ் டூ இந்த ரீடிங்ஸ் அண்ட் இந்த எனர்ஜீஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ, கரண்ட் எனர்ஜீஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில விஷயம் வந்து உங்க 2 பேருக்குமே வந்து ஒரு பிளைண்ட் ஃபோல்டா தான் கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். ஆ ஸோ இது எப்படி இருக்கு? இது எப்படி நடக்கும்? இந்த பெர்சன் வந்து லைக் ஏன்னா இவங்க சைட்ல நம்ம வந்து பார்த்தோம். உங்க பெர்சனோட எனர்ஜீஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில விஷயத்துல உங்களுக்கு வந்து லைக் இவங்க இவங்க எடுக்கிற ஒரு சில டிசிஷனா இருக்கட்டும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, லைக் உங்களுக்கு இப்ப அது அது வந்து உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? ஸோ உங்க பெர்சன் எடுக்கக்கூடிய எந்த ஒரு டிசிஷனா இருக்கட்டும், அவங்களோட லைஃப்ல செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களா இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஐடியாஸே வந்து இருக்காது. ஒரு க்ளூவே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ ஏன் இப்படி பண்றாங்க? எதனால இப்படி டிசைட் பண்றாங்க? ஏன்னா இங்க வந்து பார்க்குறப்ப சில விஷயம் வந்து உங்க பெர்சன் வந்து சீக்ரெட்டா நெறைய விஷயங்கள வந்து பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஒரு ஃபியூச்சருக்கு உங்க 2 பேரோட ஃபியூச்சருக்கு அது ஒரு ஒரு பெஸ்ட்டா தான் கண்டிப்பா வந்து இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு பெட்டர் திங்கா தான் கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ வென் இட் கம்ஸ் டூ த கரண்ட் எனர்ஜிஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறப்போ, சில விஷயத்துல உங்களுக்கு ஒரு சில கிளாரிட்டி இல்ல. சில விஷயத்துல உங்க பெர்சனுக்கும் ஒரு சில கிளாரிட்டி இல்ல. நீங்க 2 பேருமே வந்து பார்க்குறப்ப, லைக் ஒரு சில விஷயத்த நீங்க வந்து ஹைட் பண்ணலாம். நீங்க வந்து மறைக்கலாம். சில பேருக்கு இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க சொல்லலாம், "இல்ல நான் அந்த பெர்சன் கிட்ட எதுவுமே நான் மறைக்கல." அப்படின்ற மாரி நீங்க வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. பட் கைஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ சே தட் எமோஷனல் லெவல்லயும் இப்ப அவங்க ஒரு விஷயம் அவங்க பெர்சன் ஒரு டிசிஷன் எடுக்குறாங்க. ஒரு சில விஷயம் அவங்க வந்து பண்றாங்க அப்படிங்கிறப்போ, உங்களோட கருத்து என்னவோ அத நீங்க வெளிப்படையா அவங்க கிட்ட வந்து சொல்லல. நீங்க வந்து லைக் அத உங்க மனசுக்குள்ளேயே தான் நீங்க வந்து வச்சுக்கிறீங்க. இவங்க எதனால பண்றாங்க? ஏன் பண்றாங்க? அப்படின்ற அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனே உங்களுக்கு வந்து இல்லாதபோது, அவங்க என்ன செஞ்சாலுமே நீங்க வந்து லைக் உங்களோட கருத்து என்னவோ, நீங்க பெர்சனலா உங்களோட ஒப்பீனியன் நீங்க அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்றதோ, அது மாரி நீங்க எதுவுமே வந்து ஷேர் பண்ணல. ஸோ சம்திங் யூ ஆர் ஆல்சோ ஹைடிங். உங்களோட எமோஷன்ஸ நீங்கவே வந்து ஹைட் பண்றீங்க. ஸோ நீங்க என்ன விஷயம் யோசிக்கிறீங்களோ, அத நீங்க உங்க பெர்சன் கிட்ட அத பத்தி எதுவும் டிஸ்கஸ் பண்ணல அப்படிங்கிறப்போ, சம்திங் யூ ஆர் ஆல்சோ ஹைடிங் பெர்சனலி. ஓகே. பட் இங்க ஐம் நாட் சேயிங் தட் லைக் இப்போ ஒரு விஷயத்த வந்து ஒரு பர்ட்டிகுலரா இப்போ ஒரு விஷயம் இருக்கு. அதத்தான் நான் மறைக்கிறேன் அப்படின்னு கிடையாது. நான் ஒரு எமோஷனலா நான் ஒரு பெர்சனுக்கா நான் என்ன ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்கேன், என்ன ஒரு தாட்ல இருக்கேன், அத கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா, அதுவுமே தான் ஒரு சம்ஹவ் அந்த நம்மளோட ஒரிஜினல் ஃபீலிங்ஸ நம்ம வந்து மறைக்கிறோம். அந்த பாயிண்ட்ல தான் நான் இங்க வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஒரு சில விஷயத்த உங்க பெர்சன் சீக்ரெட்டா ஹேண்டில் பண்றாங்க. ஒரு சில விஷயத்த நீங்களுமே வந்து சீக்ரெட்டா தான் வந்து ஹேண்டில் பண்றீங்க. நீங்களுமே ஒரு சில விஷயத்த வந்து ரிவீல் பண்றது கிடையாது அப்படின்றத தான் நான் வந்து சொல்றேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் சம்ஹவ் இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனா வந்து இருக்கட்டும், அத இப்ப அவங்க உங்ககிட்ட வந்து ரிவீல் பண்ணல அப்படின்னாலுமே, ஃபியூச்சர்ல இவங்க வந்து உங்ககிட்ட வந்து ரிவீல் பண்ணலாம். அண்ட் அகெயின் ஃபியூச்சர் இட் டசன்ட் மீன் தட் உங்களுக்கு நியர் ஃபியூச்சர்லயே சொல்லிருவாங்க. வித்தின் ஒரு 2 to 3 மந்த்ஸ்ல உங்ககிட்ட வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இல்ல வித்தின் ஒரு 1 ஆர் 2 இயர்ல உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா உங்க பெர்சன் ஏதோ ஒரு சில விஷயம் வந்து ஒரு லாங் டர்மா வந்து பண்றாங்க அப்படின்னு
அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த கனெக்ஷனுக்கும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்க்கும் சரி, ஸோ இதுக்கு வந்து உங்க பெர்சன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லாங் டர்மான ஒரு விஷயங்கள் வந்து அவங்க பண்றாங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு பிளானா தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஏன்னா வென் கம்ஸ் டூ கரண்ட் ஃபீலிங்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஆ இங்க வந்து நீங்க உங்களோட லைஃப்ல பிஸியா இருக்க மாரி இருக்கு. உங்க பெர்சன் அவங்களோட லைஃப்ல வந்து பிஸியா இருக்க மாரி இருக்கு. இங்க எமோஷன்ஸ் அப்படின்ற ஒரு ட்ராக் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்க மாரி தான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். பட் தேர் இஸ் நோ நீட் டூ பி வொரி அட் ஆல். ஓகேங்களா? இங்க வந்து நெறைய விஷயங்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாரி ஒரு சில சேஞ்ச் வந்து இங்க கண்டிப்பா வரதான் செய்யும். பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னுமே உங்க பெர்சன் வந்து ஒரு சில விஷயத்த வந்து இந்த மாரி ஹைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மறைச்சுட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. பட் அகைன் அவங்க வந்து எதுவுமே தப்பான விஷயமோ, ஒரு தப்பான எந்த ஒரு செயலும் அவங்க வந்து எதுவுமே பண்ண கிடையாது. உங்களோட ஃப்யூச்சர் பிளானிங்ஸ பேஸ் பண்ணி, ஒரு லாங் டெர்ம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு சில விஷயத்த வந்து மறைக்கிறாங்க. அது அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா தான் அந்த விஷயத்த வந்து ஓப்பன் அப் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு சர்ப்ரைஸான ஒரு பிளான் தான். அது ஒரு குட் திங் தான். அதனால அத நினைச்சு நீங்க வந்து வருத்தப்படுறதோ, பயப்படுறதோ அது வந்து வேண்டாம் அப்படின்றத நான் சொல்றேன். வென் இட் கம்ஸ் டூ அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் வைஸ் நம்ம வந்து பார்த்தாலும் சரி, அகைன் போத் த சைட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் எமோஷன்ஸ். அங்க அதே மாரி லைக் அந்த ஒரு ட்வின் ஃப்ளேமோ, ஒரு சோல்மேட்டோட எனர்ஜிஸோ நீங்க கண்டிப்பா அந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் உங்க பெர்சனுக்குமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்குமே வந்து இந்த கனெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு இன்டென்ஸ் கனெக்ஷன்ஸா தான் அவங்களுக்குமே வந்து ஃபீல் ஆயிருக்கும். உங்க பெர்சனுக்கும் லைக் அந்த ஒரு சில நாலேட்ஜ் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். ஒரு சோல்மேட்னா என்ன? ஒரு ட்வின் ஃப்ளேம்னா என்ன? அப்படின்றது ரொம்ப அத பத்தி டீப்பான ஒரு நாலேட்ஜ் இல்லன்னா கூட, சின்ன சின்னதா அத பத்தின ஒரு சில நாலேட்ஜ் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். மேபி நீங்க இப்போ ஒரு 11 நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, உங்க பெர்சன் பக்கத்துல இருக்கும்போது, மேபி நீங்க ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். லைக் நான் இந்த நம்பர்ஸ் நான் வந்து பார்க்குறேன். இந்த டைம்ல நீயும் ஏதாவது ஒண்ணு விஷ் பண்ணிக்கோ அப்படின்ற மாரி நீங்க ஏதாவது அவங்க கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ அத பத்தின ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்க வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்ப அந்த சிஸ்டம் ஆஃப் பிலீஃப் வந்து உங்க பெர்சன் மேல தான் வச்சிருக்காங்க. ஸோ, அப்ப அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, உங்கள இந்த பெர்சன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜிஸ்ல அவங்க வந்து ஃபீல் பண்ணலாம் அப்டின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நெறைய விக்டரி அண்ட் சக்சஸ் அந்த மாரி சில விஷயங்கள் நெறையா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நடக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இங்க வந்து கிடைக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவும் சரி, ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியா பாஸ்ட்ல உங்களுக்கு வந்து லைக் இந்த விஷயம்லாம் நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாரி நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் ரொம்ப பாஸ்ட்ல இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த பெர்சன் கூட நீங்க வந்து ஒரு 4 வருஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. இல்ல ஒரு 3 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா, அந்த பாஸ்ட் நான் சொல்றது வந்து நீங்க இயர்லியா நீங்க அந்த பெர்சன் கூட நீங்க பழகியிருப்பீங்க இல்லையா? அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் பழகியிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சில விஷயங்கள் எல்லாமே இந்த டைம்ல அது வந்து நடக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஸோ அந்த விஷயத்த நீங்க மறந்து கூட போயிருந்திருப்பீங்க சில பேரு. இல்ல சில பேர் வந்து என்னன்னா, லைக் அதெல்லாம் நான் வந்து திங்க் பண்ணேன். அந்த மாரிலாம் எதுவுமே வந்து நடக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் அத பத்தி நான் யோசிக்கிறதே நான் விட்டுட்டேன். அப்படின்ற மாரி ஸோ ஒரு சில விஷயத்த நீங்க உங்களோட நீங்க வந்து யுனிவர்ஸ் கிட்ட வந்து விட்டுருக்கலாம். இல்ல ஒரு சில விஷயத்த வந்து நீங்க கேஷுவலாவே வந்து அத பத்திலாம் நான் எதுவுமே நான் திங்க் பண்ணல. இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போனா சரிதான். அப்படின்ற மாரி ஒரு தாட்ட நீங்க வந்து கேரி பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ பட் யுனிவர்ஸ் வில் கிவ் யூ ஒரு பாயிண்ட்ல அதோட ஆன்ஸர்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு பாயிண்ட்ல ஒரு டிவைன் டைமிங்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிவைன் டைமிங் தான் நீங்க வந்து பார்க்குறேன். ஸோ அப்ப அந்த விஷயம் நீங்க வந்து அந்த டைம்ல நடக்கணும்னு எதிர்பார்த்த சில விஷயங்கள், அது இந்த டைம்ல உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. த டிவைன் இஸ் பிளெஸ்ஸிங் யூ. த யுனிவர்ஸ் ஆர் பிளெஸ்ஸிங் யூ அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நெறைய விஷயங்கள் நீங்க வந்து ஆல்ரெடி பாஸ்ட்ல சில விஷயங்கள் கண்டிப்பா யுனிவர்ஸ் கிட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த விஷயம்லாம் என்னோட ரிலேஷன்ஷிப்ல நடக்கணும். பர்ட்டிகுலரா இந்த பெர்சன் கூட வந்து இந்த மாரி சில விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்றத பாஸ்ட்ல ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸோ இல்ல ஏதாவது ஒரு சில விஷ் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்குரிய ரிசல்ட்ட நீங்க இந்த அப்கமிங் டைம்ல நீங்க வந்து பார்க்கலாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அந்த விஷயம் நடக்கும்போது டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆகும். டெஃபினட்டா உங்களுக்கு அது ஞாபகம் வரும். நம்ம இத அப்ப ப்ரே பண்ணோம்ல. நம்ம இத அப்ப விஷ் பண்ணோம்ல, அப்படின்ற மாரி. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரதான் செய்யும். ஸோ நீங்க அது கண்டிப்பா அது ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ அகைன் த யூனிவர்ஸ் இஸ் ஆல்சோ கிவிங் யூ த சர்ப்ரைஸ். இப்ப எப்படி உங்க பெர்சன் ஒரு சில விஷயத்த மறைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, அவங்க வந்து லாங் டர்மா ஒரு சில விஷயத்த வந்து பண்றாங்க. ஸோ அத அப்ப வந்து ரிவீல் பண்ணிக்கலாம். அத வந்து அவங்க ஒரு சர்ப்ரைஸா ரிவீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி உங்க பெர்சனும் பண்றாங்க. நவ் த யூனிவர்ஸ் இஸ் ஆல்சோ கிவிங் யூ த ரிவார்ட். நவ் த யூனிவர்ஸ் இஸ் ஆல்சோ கிவிங் யூ த சர்ப்ரைஸ். நீங்க எதிர்பார்த்த சில விஷயத்துக்கு அந்தந்த ரிசல்ட் நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ யூனிவர்ஸ் நவ்
அந்த விஷயத்த வந்து இந்த டைம் தான் கரெக்ட்டான டைம் அப்படின்ற மாரி, அந்த சில விஷயத்துல நீங்க வந்து சேஞ்ச் பார்ப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா நெறைய பேரு இந்த இந்த விஷயத்த வந்து வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. ஏன்னா லைக் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஹரிபரி இருக்க தான் செய்யும். நான் ஒரு விஷயத்த இப்ப எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, எனக்கு இப்பவே அந்த விஷயம் எனக்கு நடக்கணும். இந்த டைம்லயே நடக்கணும் அப்படின்ற மாரி யாரா இருந்தாலுமே, அந்த ஒரு கியூரியாசிட்டி அப்படின்றது நாளைக்கு பின்ன ஒரு அப்சஷன் ஆகும். நாளைக்கு பின்ன அதுவே வந்து நமக்கு ஒரு கோவமா மாறும். ஸோ அந்த ஒரு பொறுமை அப்படின்றது எல்லாருக்குமே நமக்கு வந்து இருக்காது. ஒரு சில டைம்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அப்ப அந்த செக்மெண்ட்ல அப்படிதான் நீங்க வந்து இருந்திருப்பீங்க. இதெல்லாம் நடக்கும்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. அது ஒரு கட்டத்துல அது நடக்காமலே போயிருக்கும். அப்புறம் நீங்க அத ஸ்லோலி அதுல நீங்க கிவ் அப் பண்ணியிருந்திருப்பீங்க. அத மறந்திருப்பீங்க. ஸோ நீங்க மறந்த சில விஷயங்கள் ஆனா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நீங்க அந்த விஷயத்த நீங்க விஷ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இது நடக்கணும் அப்படின்ற மாரி விஷ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அது கண்டிப்பா இப்போ வந்து நடக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. பிகாஸ் தி ஸ்டார்ஸ் ஆர் அலைனிங். தி யூனிவர்ஸ் ஆர் டூயிங் சம்திங் பிஹைண்ட் த பேக். உங்களோட ரிலேஷன்ஷிப்ல யூனிவர்ஸ் ஆர் டூயிங் சம்திங் பிஹைண்ட் த பேக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்களோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இருக்கு. ஸோ உங்களோட பிரேயருக்கு கண்டிப்பா அந்த ஒரு ஆன்சர்ட் பிரேயரா தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ நீங்க ப்ரே பண்றது எதுவுமே எப்பயுமே வீண் போக போறது கிடையாது. கடவுளுக்கு தெரியும் இந்தந்த விஷயம் இந்தந்த டயத்துல நடந்தா அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி. ஸோ அதோட ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங் தான் இங்க வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெறைய ஒரு சில விஷயம் வந்து சேஞ்சஸ் இங்க நெறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்ச் நடக்கும். அண்ட் என்னென்னலாம் விஷ் பண்ணீங்களோ, எது எதெல்லாம் விஷ் பண்ணி மறந்து வச்சிருந்தீங்களோ, அந்தந்த விஷயத்துக்குரிய ரிசல்ட் எல்லாமே நீங்க வந்து பார்க்கும்போது, கண்டிப்பா அது ரொம்ப உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா தான் வந்து இருக்கும். திஸ் இஸ் அகைன் த யூனிவர்ஸோட கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்க வந்து லைக் வென் கம்ஸ் டூ இந்த ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, உங்க பெர்சன்ஸ்னாலுமே சரி, நீங்க என்ன ஒரு சில விஷயம் வந்து நெறைய டிசப்பாயின்ட்மென்ட்டா நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்கீங்களோ, அந்த சில டிசப்பாயின்ட்மென்ட்டான விஷயம் எல்லாமே சடனா வந்து ஹீல் ஆக வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ரொம்ப வருஷமா ஒரு பிரச்சனை இருக்கு. அது ரொம்ப வருஷமாவே ஒரு பிரச்சனை அந்த வந்து ஒரு சொல்யூஷனே இல்லாம இருக்கு. ஒரு ஒரு முடிவே இல்லாம இருக்கு அப்டின்னா, அந்த விஷயம் எல்லாமே சடனா அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அ அ அதுதான் பிகாஸ் த யூனிவர்ஸ் வாண்ட்ஸ் டூ சே தட் இதுதான் ரைட்டான டைம். இப்போ நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் அப்டின்ற மாரி ஒரு பாயிண்ட்ல தான் இங்க வந்து கொண்டு வந்து விடுறாங்க. ஸோ இங்க அதுதான் நான் 11 அண்ட் 11 அப்டின்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பா நான் வந்து எடுத்திருப்பேன். நீங்க ஏதாவது அந்த ஸ்டில் நீங்க விஷ் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா தான் இருந்திருப்பீங்க. மேபி 11ல நீங்க வந்து பார்க்குறீங்க அப்டின்னா, ஸோ நீங்க இந்த மாரி ஏதாவது ஒரு விஷ் பண்றதோ, எனக்கு இந்த மாரி விஷயம் நடக்கணும் அப்டின்ற மாரி மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணக்கூடிய ஒரு பெர்சனாவும் நீங்க வந்து இருக்கலாம். க கன்டின்யூ தட் இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயத்துக்கு ரிசல்ட் கிடைக்கலனாலுமே, உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது கிடைக்க தான் செய்யும். ஏன்னா நீங்க பாஸ்ட்ல நெறைய விஷயம் நீங்க ப்ரே பண்றதுக்கே, இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வருது இல்லையா? நீங்க அத பார்க்குறீங்க இல்லையா? ஸோ ட்ரை டூ பி மோர் கனெக்ட் வித் த டிவைன். நீங்க டிவைன் கூட ரொம்ப அந்த ஒரு அலைன்மென்ட்டோட நீங்க வந்து இருங்க. நீங்க என்ன விஷ் பண்ணாலுமே, ஒரு ப்ராப்பர் இன்டென்ஷனோட நீங்க வந்து பண்ணுங்க. இது நடக்கும், நடக்காது அப்டின்ற மாரி நீங்க எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். அவங்களோட வேர்ட்ஸ வந்து லிசன் பண்ண தான் செய்றாங்க. யூனிவர்ஸ் ஆர் லிசனிங் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அதனால தான் யூ ஆர் கோயிங் டூ சீ த ரிசல்ட். நீங்க பாஸ்ட்ல ப்ரே பண்ண எல்லா விஷயத்துக்குமே நீங்க வந்து ரிசல்ட் நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ எதெல்லாம் ஒரு மாரி எண்ட் கேமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுச்சோ, எதெல்லாம் ஒரு மாரி டஃப்பான ஒரு ட்ராக்கா உங்களோட லைஃப்ல உங்களுக்கு வந்து தெரிஞ்சுச்சோ, ஸோ அதுல எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் நியூ பிகினிங் மாரி தான் நீங்க வந்து பார்ப்பீங்க. நெறைய விஷயத்துல நீங்க வந்து பெர்சனலாவும் சரி, உங்களோட பெர்சனுமே நெறைய விஷயத்துல ஒரு சில தைரியமா ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதோ, அந்த மாரி சில விஷயங்களுமே நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் அதே மாரி நீங்களுமே ஏதாவது ஒரு சில விஷயத்துல ரொம்ப ஒரு மாரி இன்செக்யூரா வந்து ஃபீல் பண்றீங்க. ஒரு பயம் இருக்கு, ஒரு பதட்டம் இருக்கு அப்டின்னாலுமே, ஸோ மேக்ஸிமம் உங்களோட சைட்ல இருந்துமே நீங்க நெறைய ஒரு சில எஃபோர்ட்ஸோ, ஒரு சில ஆக்ஷன்ஸோ நீங்க வந்து எடுப்பீங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஓவரால் வென் கம்ஸ் டூ த கரண்ட் எனர்ஜி நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ கரண்ட் எனர்ஜில நான் அந்த ஒரு சில லவ் எனர்ஜிஸ் எல்லாமே இங்க வந்து இருக்க தான் செய்யுது. சில விஷயம் வந்து 2 பேருமே வந்து மறைக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அகெயின் அது ஒரு குட் ஃப்ரேமா இருக்கு அப்படின்னால தட் இஸ் அகெயின் த குட் திங். அண்ட் அஸ் வெல் அஸ் நம்ம நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸும் நம்ம வந்து பார்க்குறப்ப, நெறைய இந்த மாரி ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டீஸ், நெறைய விக்டரி அண்ட் சக்சஸ், பாஸ்ட் வூண்ட்ஸ் அண்ட் பாஸ்ட் பெயின்லேருந்து நெறைய விஷயங்கள் நீங்க வந்து ஹீல் ஆகலாம். அண்ட் யுனிவர்ஸ் இப்போதைக்கு உங்களுக்கு நெறைய விஷயத்துல வந்து ஒரு ஓப்பன் டோர் மாரி உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. நீங்க கேட்டு வச்ச ஒவ்வொரு பிரேயர்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் அண்ட் ரிசல்ட் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் அது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் கண்டிப்பா வந்து இருக்கும். சில பேருக்கு புறா இல்லன்னா பேர்ட்ஸ் வளர்க்குறது வந்து மேபி சில பேருக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஒரு சில எனர்ஜிஸ்மே தான் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி தி நெக்ஸ்ட் திங் இஸ் இந்த அண்ட் அகைன் இப்போ உங்களுக்கு இந்த மாரி பேர்ட்ஸ் வளர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா, நீங்க அந்த ஒரு குட் திங்ஸ் நீங்க வந்து பண்ணுங்க. அதுக்கு ஏதாவது சாப்பாடு வைக்கிறதோ, அந்த மாரி சில விஷயங்கள் நீங்க வந்து பண்ணுங்க. ஆ இந்த மாரி கிரெயின்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி சில விஷயங்களுமே நீங்க வந்து பண்ணுங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இங்க வந்து லைக் ஒரு ஹேப்பியான ஒரு டைம் தான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ரியலி பி அ ஹேப்பியஸ்ட் டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு பிளெஸ்ஸிங் அலைன்மென்ட்ல தான் இங்க வந்து போகுது. ஸோ அகைன் கைஸ் இந்த ரீடிங்க நீங்க வந்து 11, 11 சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அகைன் அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி பாசிட்டிவ் ரீடிங். எனக்கு ரொம்பவே வந்து ஹேப்பியா வந்து இருந்துச்சு. ஏன்னா இங்க வந்து லைக் ஒரு மேஜர் ஷிஃப்ட் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஏன்னா ஆல் ஆஃப் த சடன் ஒரு மேஜர்
மேஜர் ஷிஃப்ட் கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ மேஜர் ஷிஃப்ட் இந்த இந்த பாசிட்டிவ் வே அப்படிங்கிறப்போ, அது ஒரு பெரிய ஒரு லக்கி டைம் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா, லைக் எவ்ரி டைம் அந்த ஒரு டைம் ஹீல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து எல்லார்கிட்டயும் நம்ம வந்து கேட்க தான் நம்ம வந்து செய்வோம். ஸோ ஆனா அந்த டைம் வந்து எப்போ ஒரு விஷயத்துலருந்து நம்ம வந்து ஹீல் ஆவோம் அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியாது. சில பேருக்கு நான் பாஸ்டர் சொன்ன மாரி தான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா, அது அது மேபி அது ஹீல் ஆறதுக்கு ஒரு சில பேருக்கு அது ஒரு 1 மந்த் ஆஃப் டைம் எடுக்கும். சில பேருக்கு ஒரு 1 இயர் ஆஃப் டைம் எடுக்கும். சில பேருக்கு அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு சில டைம் எடுக்கிற மாரி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இங்க நம்ம உங்களோட பாஸ்ட் வூண்ட்ஸ்ல இருந்து நீங்க நெறைய விஷயத்துல வந்து ஹீல் ஆவீங்க. நெறைய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் அப்கமிங் டைம்ல நெறைய பியூட்டிஃபுல் அண்ட் பாசிட்டிவான சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம். எல்லா விதத்துலயுமே நீங்க வந்து பார்க்கலாம். இந்த டயத்த நல்லபடியா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெறைய விஷயத்துல நீங்க வந்து உங்களோட சேவிங்ஸ்லயே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு கண்டிப்பா நெறைய ஒரு சில ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் ஸ்கில்லயுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும் அப்படின்றதால, ஸோ என்ஜாய் அண்ட் ஹேவ் அ பியூட்டிஃபுல் லைஃப் வித் யுவர் பெர்சன். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுமே வந்து குடுங்க. ஆல் த டீடைல் நான் ஹெல்ப் பண்ண கமெண்ட்ல நான் வந்து குடுத்துருப்பேன். யூ கேன் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் இது போல என்ன மல்டிபிள் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரர் ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அப்படியே நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ்னாலுமே சரி, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லைக் பிரேயர், ரிச்சுவல் ஒர்க்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்க இல்ல என்னோட ஹைலைட் பின்னாடி கமெண்ட்ல என்னோட வாட்ஸ்அப் அண்ட் சொல்லிஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் டீடைல் நான் வந்து குடுத்துருப்பேன். நீங்க அதில போய் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ வித்தின் லைக் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட் ப்ரிடிக்ஷன்ஸா தான் எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் அகைன் அண்ட் அகைன் ஐ வாண்ட் ரிப்பீட் த சேம் திங். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வந்து குடுங்க. பிகாஸ் உங்களோட சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ அதான் என்ன ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில உங்களோட ஹைப்ப நீங்க கண்டிப்பா வந்து குடுங்க. ஸோ தட் இந்த வீடியோஸ் இன்னும் நெறைய பேருக்கு அது ரீச் ஆகும். அண்ட் தென் நெறைய பேருக்கு இது ஒரு கைடன்ஸாவும் இருக்கும் அப்படின்ற பட்சத்துக்காக தான். ஸோ ப்ளீஸ் டூ தட் ஹெல்ப் ஃபார் மீ. ஸோ சீ யூ கைஸ் நெக்ஸ்ட் டைம். அன்டில் லவ் யூ ஆல். டேக் கேர். பை.